இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய பிரதமர் மோடி நேற்றுக்கு கோயம்புத்தூர் வந்தார் இல்லையா? லேட்டாக வந்தார். ஏன் லேட்டாக வந்தாரதுக்கான காரணம் இப்போ தான் வெளிவந்திருக்கு. முதல்ல கோவைக்கு வருவதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வில் மோடி கலந்துக்கிறார். மோடி இருக்கக்கூடிய மேடையில் உலக அழகி இருக்காங்க இல்லையா, ஐஸ்வர்யா ராய், உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மோடியை உட்கார வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா ராய் என்ன சொல்கிறாங்க? மோடியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, அதாவது உலகத்தில் ஒரே ஒரு சாதி தான் இருக்கிறது, அந்த சாதியினுடைய பெயர் மனிதம். உலகத்தில் ஒரே ஒரு மதம்தான் இருக்கிறது, அந்த மதத்தினுடைய பெயர் அன்பு. உலகத்தில் ஒரே ஒரு மொழிதான் இருக்கிறது, அது இதயம் பேசக்கூடிய மொழி. உலகத்தில் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார், அவர் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கிறார். இது மோடியை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பெண்மணி பேசணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கணும். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மோடி ஒரு ஸ்டேஜ் கிடச்சிதுன்னு வைங்க, மைக்கு கிடச்சிதுன்னா என்ன பேசுவார்? இந்து முஸ்லீம் ஊடுருவியவர்கள் தாலியை அறுத்துட்டு போயிடுவானுங்க, இதெல்லாம் தானே சொல்கிறாரு. அதாவது பன்னிக்குட்டிகள் மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. தொடர்ந்து நமக்கு தெரியும் இல்லையா? அது ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு. அப்படி பேசக்கூடிய ஒரு நபரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பேசணும்னா எப்படி மோடி பொறுத்துப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிஜேபிக்காரெல்லாம் எப்படி பொறுத்துப்பான்? இப்போ இந்த நேரத்தில் ஒருவேளை ஃப்ளாஷ் நியூஸ் வரலாம், ஐஸ்வர்யா ராயினுடைய வீடு முற்றுகை இல்லையா? இப்படியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூருக்கு வந்த மோடி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் போட்டானுங்க. எதுக்குன்னா, நான் புட்டபர்த்தி வரைக்கும் போயிருந்தேன். புட்டபர்த்தி போனதில் அங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷனில் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். என்ன காரணம்னா, என்ன மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே இந்த பெண்மணி இப்படி பேசிட்டாங்க, இது நாளைக்கு இந்தியா பூரா வைரல் ஆக்கிடுவானுங்க. ஏற்கனவே நம்ம விஸ்வகுரு அப்படிங்கிறது டோட்டல் டேமேஜ். இப்போ பக்கத்து நாட்டில் நடக்கக்கூடிய உலக மாநாடு கூட நான் போகிறதில்ல, நான் உண்டு என் பாடுன்னு நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இடையே அமிதாப் பச்சன் வீட்டுக்கு ஒரு ரைட் அவுடு, அபிஷேக் பச்சன் வீட்டுக்கு ஒரு ரைட் அவுடு, ஜெயா பச்சன் வீட்டுக்கு ஒரு சிபிஐ அனுப்பு, அவங்க ஃபேமிலி முழுக்க ஒரு இடியை அனுப்பு, இப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். இது மட்டும் இல்லை, கூடுதலாக வர்ற பூரா கதறி இருப்பார். நிச்சயமாக காரில் இருந்து கதறி இருப்பார். நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த அம்மா இப்படி பேசிட்டாங்களே ஐயோ அப்படின்னு. ஏன்னா புட்டபர்த்தியில் சாய்பாபாவுடைய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வில் சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய், பிரபலங்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டார்கள். மோடியும் சீஃப் கெஸ்ட்டு. சரி, நம்ம போய் உட்காருவோம், நம்ம போய் ஏதாவது ஒரு வடை சுட்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோ உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரே மதம்தான், அந்த மதத்தினுடைய பெயர் என்பது அன்பு. ஒரே சாதிதான், அது மனித நேயம். ஆர்எஸ்எஸுக்கும் இந்த ஐஸ்வர்யா ராய் பேசுகிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஏன்னா நமக்கு தெரியும் எதை நோக்கி ஆர்எஸ்எஸ் மோடி இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. சரி, ஒரு பக்கம் இது நடந்துட்டுருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதத்தை இல்லையா, இந்தியாவுடைய ஒற்றுமையை, இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதாவது எத்தனை முறை விழுந்தாலும் நான் உங்களுக்காக களத்தில் நிற்பேன், என் இறுதி மூச்சு வரை நான் களத்தில் நிற்பேன். நான் சொல்வது அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக நான் கடைசி வரையிலும் களத்தில் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு 172 பேர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். யாரெல்லாம்னா, முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், இப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. எதற்காக அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள், இப்போ நமக்கு தெரியும் அமித்ஷா என்ன சொல்கிறார், 2014 ஆட்சி பொறுப்புக்கு ஒரு 2 வருடத்தில் சொல்கிறாரு, நாங்கள் 50 வருடங்களுக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருப்போம்னு சொல்கிறார். சொன்னாரா இல்லையா?
ஆனால் இந்த 50 வருடமாக எப்படி இவர்கள் ஆட்சியில் அதை தக்க வைப்பதற்கான உத்தி என்ன அப்படிங்கிறது பீகார், ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது. நமக்கு ஐயோ இப்படி இருந்தால் 50 இல்லை 5000 வருஷம் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை தோலுரித்து காட்டிருக்கக்கூடிய ராகுலுக்கு எதிராக 172 பேர் கடிதம். அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம்ங்கிற அமைப்பை உடைப்பதற்கு, அதன் மீது களங்கம் விளைவிப்பதற்கு ராகுல் காந்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியே இவங்க சொல்கிறாங்க. அவர் என்ன கேட்டார், இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் கேட்டது இப்படியெல்லாம் நடந்திருக்கு, பிரேசிலேருந்து வர்றாங்க, இங்கேருந்து வராங்க, எல்லாம் வர்றாங்க, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இதோ ஆதாரம் எங்கிட்ட இருக்குது, ஆதாரம் நான் வீட்டிலேருந்து பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்ததில்லை, இதே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது, அதில் இவ்வளோ பெரிய குளறுபடிகள் இருக்குது, இதை நான் காட்டுறேன். இப்படி இருந்தால் இந்திய அரசமைப்பு சிக்கலாயிரும். இந்திய அரசமைப்பு இல்லை அப்படின்னா மத நல்லிணக்கம் இல்லை. இந்தியா உலகின் மிகப்பெரிய மதச்சார்பற்ற நாடு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இந்தியாவினுடைய மதம் என்பது அன்புதான், இந்தியாவினுடைய சாதி என்பது மனிதம்தான், இந்தியாவினுடைய மொழி என்பது மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், சாதி பார்க்காமல் இதயங்களோடு கலந்து பேசுகிற மொழி. ஐஸ்வர்ராய் சொன்னாங்க இல்லையா, அதுதான். அது காக்கப்பட வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும். அரசமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேர்தல் ஒழுங்காக நடத்தப்பட வேண்டும். தேர்தல் ஒழுங்காக நடத்தணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருக்கணும். தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருக்கா? இல்லையே. அதைத்தானே ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், எல்லாமே அதாவது ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் இந்திய ஜனநாயகத்தை இல்லாமலாக்குவதற்கான எல்லா திட்டங்களையும் இவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இதே போன்ற பிரபலங்கள் மோடியை மாதிரியான ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு பேசும்போது, ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கு துதிபாடக்கூடிய ஆட்களாக தான் மோடி ஆந்தமே ரிலீஸ் ஆயிடுச்சு. மோடி இருக்கும்போதே மோடியினுடைய பேரில் ஸ்டேடியம் கட்டுறாங்க, மோடி ஆந்தம் வருது, எப்படி இல்லாமல் ப்ரமோட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் அப்படியெல்லாம் இல்லை, உங்களுடைய ஆட்சி அப்படிப்பட்டதல்ல, உங்களுடைய சிந்தனை அப்படிப்பட்டதல்ல. ஆனால் இந்தியாவினுடைய சிந்தனை என்பது வேறு அப்படிங்கிறத தோலுரித்து காட்டியிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு பின்னால் இந்தியாவை அணிதிரண்டு நிற்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.